இன்பம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒருவன் இறைவனை நினைக்கின்றான் அப்படிங்கும் போது அவன் பாக்கியவான் அல்லது அவன்தான் ஞானி. ஏன்னா துன்பம் வரும்போது எல்லாருமே இறைவனை நினைப்போம், கஷ்டம் வரும்போது ஆண்டவா என்னை காப்பாத்துன்னு எல்லாருமே இறைவனை நினைப்போம். ஆனா ஒரு உயர்ந்தபட்ச ஒரு சந்தோஷம் வருகிறது அப்படிங்கும் போது தன்னிலை மறக்காமல் இறைவனை நினைக்கின்றார், இது எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த நினைவு ஒருவரிடம் இருக்கும் போது அவர் ஆன்மீகத்துல ஒரு உச்சம் அடைகின்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல நம்ம மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. உணர்ச்சி வசப்பட்ட நிலை, எல்லாமே நான் தான்ங்கிற அந்த அகங்காரம் அங்க குடிகொண்டு விடும். அப்ப இறைவனவே சில பேர் மறந்துடுவாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அவரு அப்படிங்கிறது. ஆனா அதையும் மறக்காம ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க தன்னிலை மறக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பொருள். அது மிக உயர்ந்த குணம். சரி, இப்ப ஏன் இந்த துன்பம் துயரம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா நிறைய ஞானிகள் சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே ஒரு விஷயம், இப்ப சில இடங்கள்ல பார்த்தா நம்ம பக்குவப்படுவதற்கு